Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் February 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து இருந்துச்சு இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாக ரீவேல்யூஷனுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, மறுமதிப்பீடு அறிவிக்கை ரீவேல்யூஷன் நோட்டீஸ் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டியூட் மூலமாகவோ இல்லைனா ப்ரைவேட்டாகவோ எக்ஸாம் அப்ளை பண்ணி உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் காப்பி இப்போ இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டியூட் மூலமாக போயிருந்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் தான் வந்து நீங்கள் பேப்பர் காப்பி அப்ளை பண்ண சொல்லி கேட்கணும். ப்ரைவேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களே பண்ணிக்கலாம் லாகின் பண்ணி. ஓகே, டேட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. 1 வீக் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த வியாழக்கிழமையிலேருந்து அடுத்த புதன்கிழமை வரைக்கும். முக்கியமான அறிவுரைகள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, விண்ணப்ப எண் பெறப்படாத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிவ்யூ காப்பி எடுப்பாங்க, ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க, ஆனால் ஃபைனல் காப்பி எடுக்க மாட்டாங்க. அதில் அப்ளிகேஷன் நம்பரே இருக்காது. அப்ளிகேஷன் நம்பர் இருக்கணும், அதை உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒன்ஸ் நீங்கள் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 சப்ஜெக்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஒரே அப்ளிகேஷனே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் பேப்பர் காப்பி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் ரீவேல்யூஷனுக்கே வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்னன்னா, நீங்கள் பேப்பர் காப்பி வாங்கினீங்கன்னா தான் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஓகே, என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் வந்து என்ன பண்ணால் அப்ளை பண்ணணும். மீனெல்லாம் வந்து போஸ்ட்டில் இருந்துச்சு, அது வந்து கிடையாதுன்ற மாதிரி. தென் பேப்பர் காப்பி எப்போ வரும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா மே எண்டில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி மே மாதம் லாஸ்ட்லேயே வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? விண்ணப்பத்தை சமர்ப்பிக்காமல் பணம் செலுத்தியிருந்தாலோ வேறு ஏதேனும் காரணத்திற்காகவோ அல்லது தவறாக பணம் செலுத்தியிருந்தாலோ எக்காரணத்தை கொண்டும் செலுத்தப்பட்ட பணம் திரும்ப வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ரீஃபண்ட் கிடையாது. ஓகே, ரீவேல்யூஷனுக்கு உண்டான டைம் டேபிள் தென் என்னைக்கு ரிசல்ட் வரும்ன்றதை இந்த வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் நாள் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் குயிக்காக வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் டேட்டு 14ஆம் தேதி. இதே விஷயத்தை தான் இங்கிலீஷ்லையுமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஒன் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக இன்னொரு டைம் பார்க்குறதா பாருங்கள். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்து வந்திருக்கு. நீங்கள் பேப்பர் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே போல் அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு நாங்களுமே பண்ணித்தரோம். ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் காப்பி அப்ளை பண்ணி தருவாங்க. ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து எக்ஸாம் போயிருந்தீங்கன்னா மட்டும் தான் எங்களால் பண்ண முடியும். இன்ஸ்டியூட் மூலமாக போயிருந்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து கேட்டு பேப்பர் காப்பி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.